Daily. Taste the Daily. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். ரகசியமாக சென்று பாஜகவுடன் கூட்டணியை இறுதி செய்தது ஏன் என இபிஎஸ் செயற்குழு கூட்டத்தில் விளக்கமளித்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். நேற்று அதிமுகவினுடைய செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சுமார் 40 நிமிடங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய செயற்குழு உறுப்பினர்களிடம் பேசியிருக்கின்றார். அதில் பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்கிறார். மிக முக்கியமாக அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்தது ஏன் என்ற விளக்கத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அதிலும் முக்கியமாக இந்த முடிவை நாம் கிட்டத்தட்ட ஒரு ரகசியம் என்பது போல திடீரென்று எடுக்க வேண்டிய முடிவு, முன்கூட்டியே உங்களுக்கு தெரிவிக்காமல் நான் இந்த முடிவு எடுத்ததற்கு காரணம் இருக்கிறது என்றும் அவர் விளக்கம் கொடுத்திருக்கிறார். நான் டெல்லி சென்று கூட்டணி தொடர்பாக பேசுவதோ அல்லது நமது கூட்டணி உறுதியாவதோ பொதுவெளியில் முன்கூட்டியே கசிந்திருந்தால் அதனை தடுப்பதற்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர் முட்டுக்கட்டை போட்டிருப்பார். அவர் ஏதாவது ஒரு ரூபத்திலே இதனை தடுத்திருப்பார். ஏனென்றால் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைப்பதை அவர் விரும்பவில்லை என்றெல்லாம் தன்னுடைய அந்த செயற்குழு கூட்ட நிர்வாகிகளிடம் பேசியதாக நமக்கு தகவலாக கிடைக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டணி விவகாரம் முன்கூட்டியே தெரியக்கூடாது, எந்த விதத்திலும் அது ரகசியம் கசிந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இருவர் மூவருக்கு மட்டுமே தெரிந்திருந்தது, மற்ற யாருக்கும் நான் முன்கூட்டியே தெரியப்படுத்தவில்லை என்ற ஒரு சமாதானத்தையும் ஒரு விளக்கத்தையும் அவர் கொடுத்ததாக தெரிய வருகின்றது. அவருடைய பேச்சினுடைய சாராம்சம் என்னவென்றால், இந்த பாஜக அதிமுக கூட்டணி அமைவது முன்கூட்டியே நாங்கள் வெளிப்படையாக அனௌன்ஸ் செய்வதற்கு அறிவிப்பதற்கு முன்னதாக தெரிந்தால் அதனை கெடுப்பதற்காக பலர் காத்திருந்தார்கள் என்பதுதான் அவருடைய பேச்சின் சாராம்சமாக இருந்ததாக குறிப்பிடுகிறார்கள். எனவே அந்த காரணத்தினால்தான் முன்கூட்டியே யாருக்கும் தெரியப்படுத்தாமல் தான் சென்று பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. தற்போது நம்முடைய பாஜக அதிமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது. நம்முடைய கூட்டணியை பார்த்து எதிர்க்கட்சிகள் மிகவும் பயந்து போயிருக்கிறார்கள் என்றெல்லாம் உற்சாகமாக பேசியதாகவும் தகவல் கிடைக்கின்றது. குறிப்பாக திமுகவினுடைய அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் முதல் 2 ஆண்டுகளில் கம்பீரமாக மகிழ்ச்சியாக இருந்து வந்தார்கள். தற்போது அவர்கள் முகத்தில் மகிழ்ச்சியை பார்க்க முடியவில்லை. காரணம், தேர்தல் நெருங்குகிறது, அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கே வந்துவிட்டது என்ற ரீதியில் உற்சாகமாக பேசியதாகவும் சொல்கிறார்கள். அதே போல கடந்த முறை பொறுத்தவரையிலே ஒவ்வொரு பூத்திலும் குறைந்தது 30 வாக்குகள் நீங்கள் கூடுதலாக பெற்றிருந்தால் இன்றைக்கு அதிமுக தான் ஆட்சியிலே இருந்திருக்கும். சுமார் 1.25 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் நாம் ஆட்சியை கோட்டை விட்டோம். எனவே இந்த முறை நாம் வலுவாக செயல்பட்டு ஆட்சியை பெறுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை செய்ய வேண்டும். அதற்கு பூத் கமிட்டி மிக மிக முக்கியம். பூத் கமிட்டியை சரியாக அமைக்காத மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள் யாராக இருந்தாலும் நிச்சயம் கட்சி ரீதியாக கடுமையான நடவடிக்கை இருக்கும். எனவே பிறகு பதவி பறித்துவிட்ட பிறகு என் மீது வருத்தப்படாதீர்கள். எனவே நீங்கள் சரியாக செயல்படுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நீங்கள் சரியாக செயல்பட வேண்டும். பல மாவட்டங்களில் சிறப்பாக பூத் கமிட்டி அமைத்திருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் என்றும் பேசியதாக அவர் இந்த கூட்டத்திலே செயற்குழு உறுப்பினர்களிடம் பேசியதாக தகவல் கிடைக்கிறது. அதே போல அதிமுக பாஜக கூட்டணியை முதலமைச்சர் சட்டமன்றத்திலே கூட எப்படி நக்கலடித்தார் என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நாம் கூட்டணி வைத்ததிலிருந்தே அவர்களுக்கு பயம் வந்துவிட்டது என்றெல்லாம் செயற்குழு கூட்டத்தில் அவர் பேசியதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த கூட்டணிக்கு இன்னும் சில கட்சிகள் வருவார்கள். வரக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும், களத்தில் அவர்களோடு சேர்ந்து பணியாற்ற வேண்டும். இந்த கூட்டணி நிச்சயம் இந்த முறை ஒரு மெகா கூட்டணியாக மாறும் என்றும் அவர் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். மேலும் அது மட்டுமில்லாமல் கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலிலே பாஜக தனித்து சென்று விட்டார்கள். அதற்கு முன்கூட்டியே அவர்கள் உள்ளாட்சி தேர்தலில் தனித்து சென்று விட்டார்கள். எனவே நடந்ததாக இருக்கட்டும், இனி நடக்கப் போவது நல்லவையாக இருக்கட்டும் என்ற அடிப்படையிலே அவர் சில கருத்துக்களை சொன்னதாகவும், எனவே தனித்து நின்றது நமக்கும் ஒரு பாடம், பாஜகவுக்கும் ஒரு பாடம் என்ற அடிப்படையிலே அவர் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாகவும் தெரிவிக்கிறார்கள். எனவே நேற்றைய தினம் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தை பொறுத்தவரையிலே அதிமுக பாஜக கூட்டத்திற்கான விளக்கம் கொடுக்கப்பட்டதாகவும், பூத் கமிட்டி அமைக்காதவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாகவும், அதே போல 2026 தேர்தல் களம் நம்முடையது, மகிழ்ச்சியாக பணியாற்றுங்கள் என்று மிகுந்த உற்சாகத்தோடு எடப்பாடி பழனிசாமி பேசியதாகவும் நிர்வாகிகள் உள்ளே கலந்து கொண்டவர்கள் தகவலாக சிலர் தெரிவிக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.
Taste the Daily. Taste the Daily.